உறவுகளை மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் என்னுடன் பங்கு கொள்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று முக்கியமாக நாங்கள் பேசக்கூடியதாக இருப்பது கோர்முஸ் நீரிணையிலே மீண்டும் 4 கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக அந்த கப்பல்களில் 1, 2 அல்லது 3 கப்பல்கள் கத்தார் நாட்டுக்கு சேர்ந்த என்றும் அது கத்தார் ஈரான் தான் தாக்கினது என்று குற்றம் சாட்டுவதாகவும், ஆனால் ஈரான் அதை மறுத்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது, அமெரிக்க அதிபர் பாவிச்ச ஒரு சொற்பிரயோகத்தினால் தான் நடந்தது என்று சொல்லியும், அதாவது ஈரானுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஒட்டுவோம் அல்லது கதையை முடித்து விடுவோம் என்று கூறினாராம் என்று சொல்லி மேலதிக தகவல்களை நேயர்களுக்காக வழங்குங்கள். நீங்கள் கூறுவது போலதான். என்னென்று சொன்னால், இன்று 24 மணி நேரத்தில் இந்த பிரித்தானியாவை தளமாக கொண்ட UKMTO என்ற கடல்சார் அமைப்பின் தகவல்களின் அடிப்படையில் 4 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கட்டார் நாட்டின் ருக்யாட் என்ற LNG ரக கப்பல், அது இயந்திர அறை தாக்கப்பட்டு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற அதே சமயம் அது வெடிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஓமான் கடற்பாதையில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. அது ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஈரான் கூறியிருக்கின்றது தாங்கள் தான் தாக்கியது என்றும், அமெரிக்க கடற்படையின் கப்பல்களின் பாதுகாப்புடன் தாங்கள் கொடுத்த வரைபட பாதையை விடுத்து ஓமான் பாதையின் ஊடாக அவர்கள் தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும், அவர்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பை வழங்கியதாகவும், தாங்கள் பல தடவைகள் எச்சரிக்கையை அனுப்பியும் அவர்கள் அதற்கு கேட்கவில்லை என்றபடியால் தாங்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள். அது நடந்த சில மணி நேரத்தில் சவுதி அரேபியாவின் கப்பல் வெட்ஜா என்ற, இது சூப்பர் டேங்கர் என்று சொல்ல, சூப்பர் டேங்கர் உதாரணமாக 2 மில்லியன் பேரல் எண்ணெயை காவி செல்லக்கூடிய இந்த கப்பல் அதே ஓமான் பாதையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் அது ஈரான் உரிமை கோரவில்லை. யார் தாக்கியவர்கள் என்றும் தெரியவில்லை. அந்த கப்பலும் செயலிழந்தது. அதற்கு பிறகு இன்னும் 2 கப்பல்கள், அது அந்த கப்பல்களின் விவரங்கள் வரவில்லை. 2 கப்பல்கள், அதாவது ஏறத்தாழ 4 கப்பல்கள், 4 கப்பல்களும் இந்த ஓமான் பாதையின் ஊடான பயணத்தின் ஈடுபட்டிருந்த போதுதான் இவை இந்த 4 கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவைகளும் ஈரான் இந்த கப்பல்களை தாக்கியவுடன் அமெரிக்கா உடனடியாக குண்டுவீச்சை மேற்கொள்ளும். அந்த ஹுசேன் தீவு மற்றும் பந்தர் அப்பாஸ் பகுதிகள் மீது தாக்குதலை நடத்துவது. அதே போலதான் இப்ப சில சமயங்களில் இன்று நாளைக்கு அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம், ஈரானும் அதுக்கு பதில் தாக்குதலை நடத்தலாம் என்று சொல்லி இது போரும் போர் நிறுத்தமாக நகர்ந்து கொண்டு போகிற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அதாவது இதுவரையிலும் இந்த அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்கினாலும் அல்லது ஈரான் அதுக்கான அனுமதியை கொடுத்தாலும், இந்த ஹோர்முஸ் நீரிணையை 2ஆக பிரித்ததன் அடிப்படையில் இப்போது கூட கப்பல்களின் போக்குவரத்து பலமையான நிலைக்கு திரும்பவில்லை. ஒரு நாளைக்கு 140 கப்பல் போற இடத்துல இப்போது 30-40க்குள்ளதான் கப்பல்கள் போகின்றன. அதிலும் இழுபறி, ஓமான் பாதைக்குள்ளால் செல்வதா ஈரானின் பாதைக்குள்ளால் செல்வதா என்ற ஒரு இழுபறியான நிலையாகத்தான் இருக்கின்றது. ட்ரம்ப், நீங்கள் கூறியது போலதான் ட்ரம்ப் கூறியிருந்தார், ஒரு டீலுக்கு வராவிட்டால் தாங்கள் தாக்கி அளிப்போம் என்று. அவர் எப்போதும் அப்படித்தான் கூறுவதென்று, தாங்கள் தான் அதில் வெற்றி பெற்றதாகத்தான் அவர் இப்போதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது இல்ல, 38 தடவைகள் அவர் அறிவித்து விட்டார் என்று கூறுகிறார்கள், தாங்கள் தான் வெற்றி பெற்றவர் என்று சொல்லி. ஆனால் இப்போது ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார், இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு மிரட்டல்கள், தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்த மீறல்களை மேற்கொள்வதால் அடுத்த பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு சாத்தியமில்லை, அதற்கு தாங்கள் போவதிலும் எந்த அர்த்தமும் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த தற்போதைய நிலையில் அடுத்ததாக எரிபொருள் நிலைமை, பல நாடுகள் இப்போது எரிபொருளுக்கு ரஷ்யாவுடன் மாறி இருக்கின்றன. எனவே வளைகுடா நாடுகளின் எரிபொருட்களை வாங்குவதை இப்போது பல நாடுகள் தவிர்த்து வருவதால்
சவுதி அரேபியா தனது அதிரடியாக, அதாவது 26 வருடங்கள் இல்லாத அளவுக்கு சவுதி அரேபியா டிஸ்கவுண்டில் இப்போது எண்ணெயை சொல்லி இருக்கின்றது. விலை தள்ளுபடியில் தாங்கள் தருகிறோம், $11 குறைவாக தருகிறோம் என்று கூறியிருக்கிறது சவுதி அரேபியா. அதை கூறுகிறார்கள், கடந்த 26 வருடங்களில் இவ்வாறான ஒரு விலை குறைப்பு மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்போது எல்லா நாடுகளும் எண்ணெய் வியாபாரத்தை தான் மும்முரமாக்குகின்றன. இந்த ஆசிய சந்தையை கவர்வதற்காகத்தான் இந்த அறிவிப்பை சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லியும், ஏனென்று சொன்னால் அந்த இழந்த சந்தை வாய்ப்புகளை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் சவுதி அரேபியா இதனை போட்டிருக்கிறது. ஏனென்றால் சீனா இப்போது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்குவதை பெருமளவில் குறைத்து விட்டதாகவும், கூடுதலாக ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவதாகவும், அதே போலதான் பல நாடுகள். இந்த நிலையில் தான் சவுதி அரேபியாவின் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இது இன்னொரு விதமாக பார்த்தால், இப்ப UAE இதிலிருந்து விலகி இருந்தது, ஒபேக் அமைப்பிலிருந்து. அது விலகின பிற்பாடு என்னன்னா, கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் எண்ணெயை உற்பத்தி செய்யலாம். இப்ப UAE பிளாட் விற்கிறது, ரியல் எஸ்டேட், டூரிசம், வான் போக்குவரத்து எல்லாம் இப்போதைக்கு விழுந்து போயிட்டு. அப்ப அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு எண்ணெயில் வருகின்ற வருமானம் தேவையாக இருக்கிறது. எனவேதான் எண்ணெயை விற்பதில் இப்போது போட்டி எழுந்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்திருக்கின்றது. இந்த கடந்த மாதம் கூட ஈரான் கிட்டத்தட்ட 50 மில்லியன் பேரல் எண்ணெய்களை விற்றிருக்கிறது. சவுதி அரேபியா 34 மில்லியன் பேரல் எண்ணெய்களை விற்றிருக்கின்றது. ஆனாலும் உண்மையில் ஈரானை விட சவுதி அரேபியா தான் அதிகம் விற்க வேண்டும். இந்த ஹோர்முஸ் நீரிணை இந்த தடையினால் தான் இவ்வளவு குறைந்தது என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது அதை கைப்பற்றுவதற்காகத்தான் சவுதி அரேபியா இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஈரான் தனது பிடியை இறுக்கி இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையின் 2 பக்கமும் இன்னும் கப்பல்கள் காத்திருக்கின்றன என்றும், ஈரானின் அனுமதி கிடைப்பதற்காகவும் வழியை அதாவது கிளியர் பண்ண வழி கிடைக்கும் வரைக்கும் காத்திருப்பதாகவும், சில கப்பல்கள் சீன கொடியுடன் ஏமாற்றி பொய்யாக சீன கொடியை தாங்கி செல்வதாகவும், அதனால் ஈரானுக்கு அது உண்மையான சீனாவின் கப்பலா அல்ல சீன கொடியுடன் செல்லும் கப்பலா என்ற குழப்பத்தினாலும் பல கப்பல்களை தடுத்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. அதை பற்றின தகவல்கள் இருந்தால் நேயர்களுக்கு கூறுங்கள். போன தடவைகளும் இடம்பெற்றிருந்தது. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் பெயர்களை சொல்லி தப்பி போக முற்பட்ட பல கப்பல்களை ஈரான் கடற்படை தடுத்து நிறுத்தி கைப்பற்றி இருந்தது. இப்போதும் சீனா, அதாவது சில கப்பல்கள் அந்த ஹோர்முஸ் நீரிணையின் அந்த பக்கம் தரித்து நிற்கும் போதே அவர்கள் பெயர்களை மாற்றுகிறார்கள். பெயிண்டினால் பெயர்களை மாற்றி சீனாவிலிருந்து வருகின்ற கப்பல்கள் போல அல்லது ஈரானுக்கு நட்பு நாடுகள் என்ற கப்பலை போல உருமாற்றி கொண்டு போறதுக்கு இருக்கிறார்கள். இப்ப அமெரிக்காவின் பக்கத்தை நீங்கள் பார்த்தாலும் ஓமான் பக்கத்தால், அதாவது ஒரு திருட்டுத்தனமாகத்தான் அந்த கப்பல்கள் போவது, அதற்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்குவதுன்றது இது ஒரு தொடர் நடவடிக்கைக்கு சரி வராது. இப்ப ஒரு கப்பல் முடங்கி போய் நிக்கிறது, ஒரு கப்பலை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி செய்யலாம். ஆனால் ஒரு வளமையான போக்குவரத்தை இவ்வாறு செய்ய முடியாது. என்று சொன்னால் அடிக்கடி தாக்கப்படும் என்று சொன்னால் இத்தனை கப்பல்கள், உலக கப்பல்களையும் கட்டுவதே எவ்வளவு பெரிய சிரமம் என்று இவர்களுக்கு விளங்குவதில்லை. எத்தனையோ கப்பல்கள் இதுவரையில் தாக்கப்பட்டிருக்கின்றன, அழிவிஞ்சிருக்கின்றன. இன்று ரஷ்யாவின் கப்பல், எண்ணெய் கப்பல் ஒன்று கூட ஆளில்லாத தாக்குதல் விமானத்தால் தாக்கப்பட்டு எரிகிறதை காணக்கூடியதாக இருந்தது. எவ்வளவோ கப்பல், இனி வரும் காலங்களில் கப்பல்களுக்கு கூட பற்றாக்குறை ஏற்படும். இந்த நிலையில் தான் இந்த பைனான்சியல் டைம்ஸ் போட்டிருக்கிறது, பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற பைனான்சியல் டைம்ஸ், அதாவது இந்த லேண்ட் ரூட்டால மத்திய கிழக்குக்கு ஒரு போக்குவரத்தை மேற்கொள்வது மிக மிக கடினமானது என்று சொல்லியும், அது செலவு மிக்கது மட்டுமல்ல, பெருமளவான நாட்கள் எடுக்கும், அதாவது டிலே பண்ணும் என்று சொல்லியும் இந்த உலகிலேயே மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறுவனத்தின் CEO தெரிவித்ததாக பைனான்சியல் டைம் போட்டிருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால், அப்ப லேண்ட் ரூட் சரி உலகத்தின் சப்ளை லைனை தக்க வைக்க போதுமானது இல்லை என்று தெரிந்து கொண்டும் கப்பல்களை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏட்டிக்கு போட்டியா. இப்பொழுது நீங்கள் கூறியதன்படி பார்க்க போனால் ஒபெக் உடைந்து விட்டதாகத்தான் கூற முடியும், எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய அந்த ஒப்பந்தம். அப்படி பார்க்க போனால் எல்லா நாடுகளும் போட்டியை போட்டு பெட்ரோலியத்தை விலை குறைத்து விற்பது, குறிப்பாக இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆசிய நாடுகள் மற்ற நாடுகளுக்கு ஒரு ஆறுதலாக அமையுமா? பெட்ரோல் விலைகள் குறைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா?
உண்மைதான். பெட்ரோல் விலை கடுமையாக ரஷ்யாவின் பெட்ரோல் விலை கூட $42 கூட குறைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். பெட்ரோல் விலைகள் மிக அதிகமாக குறையலாம். ஏனென்று சொன்னால் ஈராக் வந்து கூறியிருந்தது, அதாவது தனது பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்டில் நாங்கள் தருகிறோம் என்று ஈராக் கூறியிருந்தது இந்த போரின் போது. ஆனால் அப்போது கீழே அவர்கள் எழுதியிருந்தவர்கள் என்று சொன்னால், ஓகே என்னென்று போய் எடுத்துக்கொண்டு வாரதுன்றான் பிரச்சனை. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிற நேரம். ஏனென்றா ஈராக்கின் பொருளாதாரத்தின் 90% வந்து இந்த எண்ணெயில் தான் தங்கியிருக்கு. இப்ப சவுதி அரேபியா ஏனைய நாடுகள் இவ்வளவு காலமும் அவர்கள் எண்ணெயை குறைத்து தாங்கள் அடுத்தடுத்த ரியல் எஸ்டேட், டூரிசம், ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், ஏஐ, டேட்டா சென்டர் என்று அவர்களுடைய தொழில்நுட்ப தொழில்களை மாற்றிக் கொண்டிருந்தவர்கள் வருமானத்தை. ஆனால் அது இப்போது அது வந்து கூடுதலாக உங்களோட நாட்டின் பாதுகாப்பு, முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு, அது ரிட்டர்ன், மற்றது அது உறுதித்தன்மையில தான் தங்கி இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சண்டை நடக்கிற இடத்துல யாரும் கொண்டு போய் தங்களோட முதலீட்டை வந்து ரிஸ்க் எடுத்து போட மாட்டாங்க. அப்ப இப்போ அதுவும் பிரச்சனை என்றபடியால் தான் இந்த யுஏஇ வந்து வெளியேறி இருந்தது. இப்ப அதற்கு பிறகு யுஏஇ வெளியேற்றத்தை ஈடு செய்வதற்கு இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஓகே இந்த ஒபெக் நாடுகள், ஒபெக் பிளஸ் நாடுகள் எண்ணெய் உற்பத்தி அளவை கூட்டுவோம் என்று எல்லாரும் கூட்டினார்கள். ஆனால் கூட்டின பிற்பாடு கூட இப்போது அவர்களுக்குள் போட்டியாக இப்போது சவுதி அரேபியா அதிரடியாக விலையை குறைத்திருக்கின்றது. அப்ப இது யுஏஇக்கு போட்டியாக வரும். அடுத்தது ஈராக் வந்து அதை விட மோசமாக குறைத்திருக்கின்றது. இது ஆசிய நாடுகளின் மற்றது ஐரோப்பா, ஆப்பிரிக்க நாடுகளின் சந்தை வாய்ப்புகளை கவர்வதற்கான முயற்சி என்றுதான் கூறுகிறார். நல்லது. இந்த நேரத்திலே ஈரானிலே நடைபெறுகின்ற அந்த மறைந்த தலைவரினது நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், இறுதி நிகழ்வாக அது ஈராக்கிலே நடைபெற இருப்பதையும் நாங்கள் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தோம். இதுல முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈராக் அந்த நாளை விடுமுறை, அரச விடுமுறை நாளாக அறிவித்திருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி சற்று குறிப்பிடுங்கள் நேயர்களுக்காக. என்னென்று சொன்னால் இன்றும் வந்து அவர் அந்த சடங்கில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாளை வந்து, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை தான் அவர் உடல் வந்து அடக்கம் செய்யப்பட போகிறது. அப்ப நாளை புதன்கிழமை ஈராக்கில் வைக்கப்படும் என்று சொல்லியும், அந்த நாளை வந்து ஈராக் அரசு வந்து பொது விடுமுறையாக அறிவித்திருப்பதாகவும் ஈராக்கின் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் பெருமளவான தலைவர்கள், இப்போது பெருமளவான தளபதிகள் என்று சொல்லி எல்லோரும் வெளியில் வந்தது மட்டுமல்லாது மக்களும் பெருமளவில் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இன்று அந்த மக்கள் வந்து சுமந்து சென்ற பதாதைகளில் இந்த அனர்த்தத்துக்கு காரணமான ட்ரம்ப் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பதாதையை அந்த அவ்வளவு மில்லியன் கணக்கான மக்களும் சுமந்து சென்றதாகவும் இந்த ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த இடத்திலே தற்பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. நேட்டோ நாடுகளின் கூட்டம் வந்து துருக்கியிலே நடைபெற இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நேட்டோ நாடுகளின் வளமையான கூட்டமா, அல்லது இது விசேட கூட்டமாக இருக்கிறதா, அல்லது ரஷ்யாவின் மீது ஏதாவது இவர்கள் தங்களுடைய தாக்குதல் முனைப்புக்கான ஒரு கூட்டமாக இருக்கிறதா? அதே நேரத்தில் இன்னொன்றையும் சேர்த்து கேட்கிறேன். துருக்கிக்கு வந்து அமெரிக்கா F-35 விமானங்களை கொடுப்பதற்கு உடன்பட்டிருக்கிறது. அதனை இஸ்ரேல் நெத்தன்யாகு அவர்கள் கடுமையாக விமர்சித்து எதிர்த்துக் கொண்டிருந்தார். அந்த எதிர்ப்பையும் தாண்டி அவர்களுக்கு F-35 வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு சமநிலை மாற்றம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கூறுங்கள், இந்த நேட்டோவினுடைய கூட்டமும் மற்ற இந்த F-35 சம்பந்தப்பட்ட விடயங்களை நேர்களுக்கு கொஞ்சம் தகவலை கூறுங்கள். நேட்டோவின் கூட்டம் வந்து இந்த அங்காரா, அதாவது துருக்கியின் நகரத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜூலை 7 மற்றும் 8 தேதிகளில் இந்த அமெரிக்காவின் CNN தகவல்களின் அடிப்படையில் முதலில் இந்த மாநாட்டுக்கு செல்வதற்கு ட்ரம்ப் விருப்பம் இல்லாமல் இருந்ததாகவும், பின்னர் தான் அவர் அங்கு சென்றிருப்பதாகவும், ஆனால் அவர் ஒரு விருப்பமில்லாத தன் தேவையற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது போலதான் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். அதே CNN கூறியது போலதான் அவர் அங்கு வந்து நேட்டோ வந்து தங்களுக்கு ஈரான் போரில் வந்து உதவி செய்யவில்லை என்று சொல்லி மீண்டும் அதை கூறியிருக்கின்றார்.
கிரீன்லாந்தை பற்றி கதைத்திருக்கின்றார். கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு தான் சொந்தமானது, டென்மார்க்குக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லி துருக்கி வந்து துருக்கியை பாராட்டி இருக்கிறார். துருக்கி வந்து ஈரான் போரில் பங்கு பெற்றவில்லை என்று சொல்லியும் அந்த ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை துருக்கி எதிர்ப்பதாகவும் எங்களுக்கு ஹோமோஸ் நீரிணை தேவையில்லை, ஏனென்று சொன்னால் எங்களிடம் போதுமான அளவு எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லியும் அதே நேரம் இந்த நேட்டோ இந்த நடவடிக்கைகள் தனக்கு மிக ஏமாற்றத்தை தந்ததாகவும் நேட்டோ போரின் போது தங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இதனிடையே நீங்கள் கூறியது போல துருக்கி வந்து ரஷ்யாவிடமிருந்து S-400 ரக ஏவுகணைகளை வாங்கியிருந்தது, வானெதிர்ப்பு ஏவுகணைகள். அது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் தாட் ஏவுகணைக்கு இணையானது. அந்த ஏவுகணையை வாங்கியதற்காக அமெரிக்கா வந்து துருக்கிக்கு தடைகளை போட்டிருந்தது. அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களை துருக்கி நேட்டோ நாடாக இருந்தாலும் வாங்க முடியாது என்று சொல்லி இப்போது அந்த தடையை அகற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது F-35 ரக விமானங்களை வழங்குவதாகவும் எந்த தடையும் இல்லை, அவர்கள் வாங்குவதற்கு இந்த தடையும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருக்கின்றார், இந்த நவீன ஆயுதங்களை துருக்கிக்கு வழங்கக்கூடாது என்பதை அவர் இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா அதை வழங்குவதற்கு தற்போது முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இப்ப மார்க் ரூட்டே வந்து நேட்டோவின் தளபதி, நேட்டோவின் தலைவர் ஜெனரல், அவர் வந்து போகும்போது நீங்க பார்க்கலாம் துருக்கி அதிபர் எடோகன் கையை இறுக பற்றினபடிதான் அதில் போவதை எல்லோரும் அந்த படத்தை எடுத்து போட்டிருக்கிறார்கள். இப்போது இவர்களுக்கு இந்த ரஷ்யாவுடனான போருக்கு துருக்கி தேவையாக இருக்கின்றது. பல்வேறு நாடுகளை, ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது தனித்து விடப்பட்டிருக்கிறது இந்த ரஷ்யாவின் போருக்கு. அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தை தான் தள்ளிவிட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியமும் என்னென்று சொன்னால் இவ்வளவு காலமும் தாங்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருந்தோம், அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கும் என்று இவர்களுக்கு எந்த பணியும் இருக்கவில்லை. இப்போது தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, இதில் தங்களே ஆளுமையை காட்டலாம், தங்கள் இராணுவ விரிவாக்கத்தை பெருக்கலாம் என்ற நினைப்பில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இதைத்தான் ரஷ்யாவின் இணையதளம் ஒன்று நேட்டோ 3.0 ஒன்று போட்டிருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இன்னொன்றையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இந்த பனிப்போர் காலத்தில் ரஷ்யாவை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நேட்டோ. ஆனால் நேட்டோவின் ஒரு துப்பாக்கி குண்டு வெடிக்காமலே ரஷ்யா பொருளாதார ரீதியாக விழுந்து விட்டது. அப்போது நேட்டோவுக்கு சமர் புரிவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது உக்ரைன் ஊடாக. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதாவது மூலோபாய ரீதியாக ரஷ்யாவை ஒரு படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் இது புரிந்திருக்கின்றது. எனவேதான் ரஷ்யா தனது நவீன ஆயுதங்களை பெருமளவில் பயன்படுத்தவில்லை, தனது படையினரையும் பெருமளவில் பயன்படுத்தவில்லை. வடகொரியாவிலிருந்து படையினரை கொண்டு வந்தார்கள், ஈரானில் இருந்து ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், வடகொரியாவில் இருந்து ஏவுகணைகள் என்று பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் ரஷ்யா தந்த படையினரையும் தந்த நவீன ஆயுதங்களையும் ஒரு மிக பெரும் போருக்கு தயாராகி வச்சிருக்கிறது, சேமித்து வைத்திருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். இவர்கள் ரஷ்யாவை சினமூட்டுவதும் ரஷ்யாவை அழிப்பதும் என்னென்றால் அவர்களின் ஆயுத வளத்தை இல்லாமல் செய்வது. ஆனால் ரஷ்யா அதை இவர்களின் ஆயுத வளத்தை ஈரானை வைத்து அழித்திருக்கின்றது. இவர்கள் என்ன செய்ய யோசித்தார்களோ அதற்கு எதிராக ரஷ்யா செய்திருக்கிறது. இப்ப இதிலும் பார்த்தீர்கள் சொன்னா இந்த நேட்டோ இந்த கூட்டமைப்பு இடம்பெற்ற மாநாட்டில் அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். 20 நாடுகளை நேட்டோவை சேர்ந்த 20 நாடுகள் இணைந்து $40 பில்லியன் பெறுமதியில் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், அந்த ட்ரோன்களுக்கு எதிரான ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் அந்த சிஸ்டத்தை 20 நாடுகள் டெவலப் 5 வருஷத்துக்கு அதை மிக நவீனமயப்படுத்துவது என்று சொல்லியும், அதே நேரம் டென்மார்க் வந்து அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் இருந்து P-8A என்ற 2 கடல் கண்காணிப்பு விமானங்களை வாங்க போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் துருக்கியில் இருக்கின்ற ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் வந்து மிக தரமானவை என்று சொல்லியும் துருக்கி வந்து இந்த நேட்டோவுக்கான ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். கூடுதலாக நீங்கள் அங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் வந்திருக்கிறார்.
ஆனால் அவர் அந்த பிரதான நிகழ்வில் அவர் பேசவில்லை. ஏனென்று சொன்னால் ட்ரம்புக்கு அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் என்பதால் அவரை அங்கு பேச விடவில்லை என்றும். ஆனால் அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபோரம் என்று சொல்கின்ற சைட்டில் நடந்த ஈவெண்டில் அவர் பேசியதாகவும், அப்போது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தங்களுக்கு பேட்ரியாட் போன்ற நவீன இந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான லைசன்ஸை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்று சொல்லியும், ஏர் டிஃபென்ஸில் தங்களுக்கான உதவிகள் தேவை என்று சொல்லியும் அவர் பேசியதாகவும் கூறப்படுகிறது. உண்மையில் உக்ரைன் வந்து நேட்டோவில் ஒரு அங்கத்துவ நாடல்ல. உக்ரைனை கூப்பிடுவதும், உக்ரைனுக்கு அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான போரின் முனைப்பிலும் தான் இப்போது இந்த ஐரோப்பிய ஒன்றியம் முனைப்பாக நிற்கின்றது. அதாவது இந்த மாநாடு வந்து நேட்டோ 3.0 என்று அழைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான மாநாடாகத்தான் பார்க்கிறார்கள். அதற்கான ஆயுதங்கள்லாம் அங்கு இன்னும் பல விமானங்கள் வாங்குவது, ஆயுதங்களை மேம்படுத்துவது என்று பல அங்கு பேசப்பட்டது. ஆனால் ஒன்றை சொல்கிறார்கள், இது ரஷ்யாவுடனான நேரடி மோதல்களுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மோதலின் முடிவில் வந்து நேட்டோ என்பது இருக்காது என்றுதான் கூறுகிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், இதையும் குறிப்பிடுவோம். அதாவது இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் ஆரம்பத்து புள்ளியை வந்து இந்த நேட்டோவிலே உக்ரைனை இணைப்பதில் தான் ஆரம்பமானது. இப்பொழுதும் அவர்கள் ஆனால் அதே முனைப்பில் தான் இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது இந்த நேட்டோ நாடுகள் ரஷ்யாவின் மீது தாக்குவதாக இருந்தால் அது ஒரு நேரடியான நாடுகளான யுத்தமாக இருக்குமா, அல்லது இந்த ப்ராக்ஸி யுத்தம் போல உக்ரைனூடாக உக்ரைன் படைகளை பலப்படுத்தி உக்ரைனுடன் இணைந்து ரஷ்யாவுக்குள் அந்த தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியா இருக்குமா? அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். இப்பொழுது ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்களிலே ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமான உதவிகள் வழங்கினார்களே தவிர யாரும் நேரடியாக வந்து அங்கே பங்கு பெற்ற வரவில்லை. இராணுவத்தை கூட வழங்கவில்லை, ஆயுதங்களை தான் கொடுக்கிறார்கள். ஆனா அப்படி ரஷ்யாவின் மீது இதே ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது சீனா, வடகொரியா ஏற்கனவே படைகளை அதாவது சம்பளத்துக்கு அடிப்படையில் கொடுத்து மாறியதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சைனா போன்ற நாடுகள் உதவ நேரடியாக முன்வருமா இந்த இதுல என்பதையும் குறிப்பிடுங்கள். உண்மைதான். என்று சொன்னால் ஒன்று நேரடியாக இவர்கள் மோதுவது என்று சொன்னால், உதாரணமாக ஆர்டிகிள் 5 தான் அடிக்கடி சொல்லி விரட்டுவார்கள், அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அது இதுவரையில் ஆக்டிவேட் பண்ணப்படவில்லை. ரஷ்யாவுடன் மோதுவதற்கான வல்லமை வந்து ஐரோப்பாவிடம் இல்லை. ரஷ்யா வந்து அதற்காகவே பல ஏவுகணைகளை தனது ரிசர்வ்ல வைத்திருக்கின்றது. அதாவது இவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நகரங்களை அழிக்கக்கூடிய அணு ஏவுகணைகளை, அணு குண்டுகளை சுமந்து செல்கின்ற ஏவுகணைகள் கூட அவர்களிடம் இருக்கின்றது என்றுதான் கூறுகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை. அப்ப ஐரோப்பாவுடனான மோதல் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் ரஷ்யா ஒன்றை கூறுகிறது என்று சொன்னால், 2வது உலக போரின் போது ஐரோப்பா தான் ரஷ்யாவுக்கு எதிராக முனைப்பாக நின்றது. பிறகு இந்த பனிப்போரின் போது அந்த நிலைமை மாற்றமடைந்திருந்தது என்று தாங்கள் யோசித்தார்கள். ஆனால் இப்போது மீண்டும் அதைவிட மோசமாக இந்த ஐரோப்பா ரஷ்யாவுக்கு எதிராக அணிதிரண்டு நிற்கின்றது என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்ப இந்த தடவை அந்த போன தடவைகள் தாங்கள் விட்ட பிழையை விடுவதில்லை என்ற ஒரு நிலையைத்தான் ரஷ்யாவும் எடுத்திருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல ரஷ்யா வந்து நேட்டோ இந்த நாடுகள் நேரடியாக மோதுமானால் இல்லை. ஏனென்று சொன்னால், இப்ப ஈரானுடன் போர் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அது வந்து இவர்களோட பொருளாதாரம் ஒரு 15-20 ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் இங்க பறக்க துவங்கும் என்று சொன்னால் எல்லா விமான நிலையங்களும் மூடப்படும். பொருளாதாரம் அப்படியே படுத்துவிடும். அப்ப அந்த ஒரு நிலை, அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது. எனவேதான் உக்ரைனை வைத்துக் கொண்டு பின்னாலே இவர்கள் முழு ஆயுதங்களையும் உதவிகளையும் வழங்கி, அதைத்தான் புட்டின் ஒன்றை கூறினார். இந்த ஸ்கல்ப் ஏவுகணையாக இருக்கலாம், ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளாக இருக்கலாம். இந்த ஏவுகணைகள் வந்து செயற்கைக்கோளின் தொழில்நுட்பத்துடன் இயங்குபவை. அப்ப அமெரிக்காவின் அல்லது ஐரோப்பாவின் செயற்கைக்கோள் இல்லாமல் அது இயங்காது. அப்ப அதை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதுக்குரிய ஏவுகணை உங்களுடையது, செயற்கைக்கோள் உங்களுடையது, அதை ஏவுகின்ற தொழில்நுட்பவியலாளர்கள் அங்கு உக்ரைனில் இருப்ப உங்களுடையது. ஆனால் யுத்தம் மட்டும் உக்ரைன் என்று சொல்கிறீர்கள். அப்ப எல்லாத்தையும் இவர்கள் தான் செய்கிறார். ஆனால் இந்த வாரம் ஒரு செய்தியை பார்த்தேன், சீனா வந்து ரஷ்ய படையினருக்கு பயிற்சி அளிக்கிறதா.
அதுக்கு இவர்கள் கேள்வி கேட்டிருக்கார்கள், என்னென்று நீங்கள் ரஷ்யா படையினருக்கு பயிற்சி அளிக்கலாம் என்று. என்னென்று சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கால்பந்தாட்ட போட்டியில் இடம்பெற்றது போல ஒரு ம், சிவப்பு காட்டையே ம், உலக வரலாற்றில் மாற்றி விட்டார்கள். அதை ஒரு ம், அரசு தலைவர் மாற்றலாம் என்று சொன்னால், ம், நாளைக்கு அந்த வெற்றியையும் மாற்றலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதே போலதான் இந்த உலகங்கள். இன்று ஐரோப்பிய ஒன்றியம் அதுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனால் ம், நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்று சொன்னால், அதாவது விளையாட்டு கூட அரசியலாக மாறிவிட்ட நிலையில் ம், நிலைமை அவ்வாறுதான். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், ரஷ்யாவின் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு ஒலிம்பிக்கு எல்லாம் வர முடியாது. வந்தாலும் அந்த கொடியை பயன்படுத்த முடியும். ஆனால் ஈரான் வீரர்களுக்கு வர முடியாது. அவர்கள பார்வையாளர்கள் வர முடியும். ஆனால் ஒரு விளையாட்டின் அந்த ரெஃபரின் முடிவையே மாற்றக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால், உலக ஒழுங்கு முற்று முழுதாக ஐக்கிய நாடுகள் சபையில் தான் குழம்பி இருக்கிறது, பொருளாதாரத்தில் தான் குழம்பி இருக்கிறது, நிர்வாகத்தில் தான் குழம்பி இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. இப்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், விளையாட்டிலும் கூட அந்த முறைமை ஒழிந்து விட்டது. ஆமா. இந்த நீங்கள் சொன்ன ரெட் கார்ட் சம்பந்தமான பல கலந்துரையாடல்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் அதில் இடம்பெறும் பொழுது பலரும் பல நையாண்டிகளை செய்திருந்தார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்ட ஒன்றை எழுதினேன் என்னவென்றால், ஸ்பெயின் நாடு வந்து அமெரிக்காவுக்கு இதில் உதவி செய்யவில்லை, நேரடியாக எதிர்த்ததினால் ஸ்பெயின் மீது அமெரிக்கா கடுப்பில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்பெயின் வந்து முக்கியமாக ஆம், பிரேசில் நாட்டை இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றி விட்டது, தோல்வியடைய செய்து விட்டது. ஸ்பெயின் நாட்டுக்கு விளையாடுவதற்கு உரிமை இல்லை என்று கூறி ஸ்பெயின் நாட்டினுடைய விளையாட்டை தடை செய்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிரேசில் வரும் என்றும், அதே நாள் போட்டியிலே பெல்ஜியத்திடம் அமெரிக்கா தோற்று விட்டது. பெல்ஜியத்தை மீது ஒரு காரணம் சொல்லி அவருக்கு தகுதி இல்லை என்று சொல்லி உங்களுக்கு வெற்றியை முடித்துக் கொண்டால் என்ன என்று கேட்டிருந்தேன். ஆஹ் நடக்கக்கூடியவைகள் தானே இப்பொழுது சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அது நடக்கக்கூடியதான். சரி, இப்ப நாங்கள் திரும்ப இந்த உக்ரைனை பற்றி பேசிக் கொண்டிருந்தபடியால் அங்கே வருவோம். ஆஹ் நேற்று அல்லது முன்தினம் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்திருக்கிறது. அதுவும் இந்த ட்ரோன் தாக்குதலால் தான் விழுந்ததாக தகவல்கள் வருகின்றன. நாங்கள் முன்னாவும் இங்கு பேசியிருந்தோம். இந்த இப்போது ட்ரோன் தான் வந்து இந்த தாக்குதல்களிலே முன்னணி வகிக்கின்ற ஒரு ஆயுதமாக மாறி இருக்கிறது. அதுவும் சிறிய தொகையிலான பணத்தொகையிலே உருவாக்கப்படுகின்ற இந்த ட்ரோன் பெரிய பெரிய வல்லமை மிக்க தொழில்நுட்பம் வாய்ந்தவற்றை வீழ்த்துவதாகவும், இதில் உண்மையில ட்ரோனின் மூலம்தான் அந்த ஹெலிகாப்டர் விழுந்ததா அல்லது அது எவ்வாறு விழுந்த என்ற தகவல்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நேற்று வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. உக்ரைன் கீவ் தலைநகருக்கு அண்மையாக வீழ்ந்த ஏவுகணையினால் அந்த அந்த ஏவுகணையின் காணொளிகளை பார்க்கக்கூடிய இருந்தது. செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லி முதலாவது வெடிப்புக்கு பின்னர் பெருமளவான வெடிப்புகள் இந்த பட்டாசு தொழிற்சாலை மாதிரி வெடித்ததை காணக்கூடிய இருந்தது. அது அவர்கள் கூறுகிறார்கள் வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை செய்கின்ற தொழிற்சாலை என்றுதான் கூறுகிறார்கள். அவ்வாறு பல இடங்களை ரஷ்யா தாக்கியிருந்தது. அதே நேரம் உக்ரைனும் வந்து 500க்கு மேற்பட்ட ட்ரோன்கள், மற்றது 5 FP5 என்ற பிளமிங்கோ வகை ஏவுகணைகள் என்று சொல்லி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. ரஷ்யாவும் அதில் சிலவற்றை பலவற்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில விழுந்து வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் ஏவுகணைகளை அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தடுப்பதற்காக உக்ரைன் வந்து MI8 ஒரு தாக்குதல் உலங்கு வானூர்தியில் பயன்படுத்தி இருந்தது. உக்ரைன் தலைநகருக்கு மேலே தான் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சண்டையில் வந்து ஆளில்லாத தாக்குதல் விமானம் உலங்கு வானூர்தியில் மோதி வெடித்ததால் உலங்கு வானூர்தி வீழ்ந்ததில் அதில் இருந்த 4 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4 பேற்ற படங்களையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த ரஷ்யா வந்து உக்ரைன் டொன்பாஸ் பகுதியை கிட்டத்தட்ட முற்றுமுழுதாக விடுவிக்கிற நிலைக்கு வந்து விட்டதாக கூறுகிறார்கள். இந்த வாரம் இடம்பெற்றதில் முக்கிய நகர் பகுதி ஒன்றை அவர்கள் மீட்டிருக்கிறார்கள். அந்த சண்டையில் கிட்டத்தட்ட 13,500 உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இறந்தவர்களின் சடலங்களை தாங்கள் கொடுப்பதற்கு எத்தனையோ தடவைகள் முயன்றதாகவும் உக்ரைன் வாங்க மறுத்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். தாங்கள் அந்த இறந்தவர்களின் 100 பேரின் பேர் விவரங்களை கூட அவர்களுக்கு கொடுத்திருந்ததாகவும், ஆனால் உக்ரைன் வந்து சடலங்களை இப்போது வாங்குவதை மறுத்து விட்டதாகவும். இந்த ஈஸ்டன்புல்லில் 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வந்து 2025 ஆண்டுல இருந்து இப்ப இந்த முதல் 6 மாதத்துக்கு இடையில் கிட்டத்தட்ட 6,000 சடலங்களை தாங்கள் உக்ரைனிடம் கையளித்திருப்பதாகவும் ரஷ்யாவின் ஜெனரல்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
அதே சமயம் இந்த தடவை இடம்பெற்ற சண்டையில் ரஷ்யாவின் தாக்குதல்களில் 29 ஏவுகணைகள் ரஷ்யா ஏவியதாகவும் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஏவுகணையை கூட இடைமறிக்க முடியவில்லை என்றபடியால் உக்ரைனிடம் இந்த வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் பெட்ரியாட் ரக ஏவுகணைகள் அந்த லோஞ்சர்களுடைய ஏவுகணைகள் பற்றாக்குறையாக இருப்பதால் அல்லது தீர்ந்து விட்டதாகவே கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பெருமளவானவற்றை அவர்கள் ஈரானிலும் பயன்படுத்தி இருந்தார்கள். அப்ப மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அந்த மிசைல்ஸ்களை ஏவுகணைகளை செய்வதில் அதாவது சப்ளை லைன் அவர்களுக்கு மிக தாமதமாகவே இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு இப்போது தனது கையிருப்பை நிரப்புவதற்கு கூட ஏவுகணைகளை தொடர்ச்சியாக தயாரிக்க வேண்டிய நிலையில் இருப்பதைத்தான் அவதானிகள் காட்டுகிறார்கள். எனவேதான் உக்ரைனின் இந்த சண்டையில் ஏவுகணைகளை முற்றாக தடுக்க முடியாத ஒரு நிலையில் உக்ரைன் இருக்கிறது. உக்ரைன் இந்த படைத்துறை ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், லாரி ஜோன்சன் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், உக்ரைன் அந்த தோல்வியை மறைப்பதற்காகத்தான் ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் களமுனைகளில், அதாவது நிலப்பரப்பை உக்ரைன் தொடர்ச்சியாக இழந்து வருவதாக கூறியிருக்கிறது. இந்த காக்கோவ், ஒடிசா பகுதிகளில் கூட ரஷ்யா எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், மற்றது பெட்ரோல் நிலையங்கள், கேஸ் ஸ்டேஷன் எல்லாவற்றையும் தாக்கி இந்த வாரமும் பலவற்றை தாக்கி அளித்திருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. சிரியாவிலே 3 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. அதுவும் குறிப்பாக மேக்ரோன் அவர்கள், பிரான்சினுடைய அதிபர் அந்த நாட்டுக்கு விஜயம் செய்த பொழுது இந்த குண்டுகள் வெடித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த நேட்டோ நாடுகளின் கூட்டத்துக்கு ஏதாவது பலம் சேர்ப்பதாகத்தான் இந்த மேக்ரோனின் விஜயம் அமைந்ததா? இந்த குண்டுவெடிப்பை யார் செய்திருப்பார்கள்? முக்கியமாக இவர்கள் ஈரானிலே குற்றம் சாட்டக்கூடும். ஆனால் அதே நேரத்திலே இதனை குழப்புவதற்காக ஈராக்கையும் தன்னுடைய அல்லது சிரியாவையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் கூட செய்திருக்க முடியும்னு சொல்லுகிறார்கள். இதை பற்றின தகவல்களை கொஞ்சம் வழங்குங்கள். மேக்ரோன் சிரியாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் நேட்டோவின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்தார். அந்த சமயம் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் ஆடம்பர விடுதிக்கு அண்மையாக 3 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. அதில் முதலாவது குண்டு வெடிப்பதற்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னர் தான் அவரின் வாகன தொடரணி அந்த பாதையை கடந்து சென்றதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதில் 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சிரியாவின் சுற்றுலாத்துறையின் பிரதி அமைச்சர் ஒருவரும் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரையில் இந்த தாக்குதல்களுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகத்தான் கருதுகிறார்கள். அதாவது மேக்ரோன் அங்கு நின்ற போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாகத்தான் பார்க்கிறார்கள். நாங்கள் முதல் கூறியிருந்தோம், அதாவது இந்த சிரியாவை லெபனான் சண்டையில் ஈடுபடுத்துவதற்கு, அவர்களை கொண்டு ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயன்றிருந்தன. ஆனால் சிரியா அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. சிரியாவில் அசாத்தின் அரசை கவிழ்த்து விட்டு இவரை கொண்டு வந்ததை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு ஒரு அடியாக்களாக வைத்திருப்பதற்கு, அதற்கு அவர் மறுத்த பிற்பாடு உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் போன வாரம் நான் உங்களுடைய பேசியிருந்தும் சிரியாவில் குண்டு வெடித்திருந்தது சொல்லி. அப்ப அங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார்கள். ஆனால் அதே சமயம் சிரியாவில் இருக்கின்ற எதிர்ப்பு படையினரும் இதை செய்திருக்கலாம் என்று யார் என்றும் இன்னும் உரிமை கோரவில்லை. ஆனால் மொசாட்டும் அது டபுள் ஏஜென்டாகவும் செயற்படுவார்கள். அவர்கள் இந்த போரை தூண்டுவதற்காக அவர்கள் குண்டுகளை வெடிக்க வைப்பதுண்டு. இதே நேரம் மேக்ரோன் சிரியாவில் இருக்கின்ற யூஎஸ் ஹெரிட்டேஜ் நிறுவனத்தின் சிரியாவின் கிளையை இந்த தலைவரை சந்தித்திருக்கின்றார், ஹென்றி ஹன்ரா. அவரை பொறுத்தவரையில் அவர் அமெரிக்காவின் குடியுரிமையை கொண்டவர். ஆனால் சிரியாவில் தேர்தலை சந்தித்து, அதாவது சிரியாவில் இருக்கின்ற பல தசாப்தங்களின் பின்னர் சிரியாவின் நாடாளுமன்றத்துக்கு செல்ல இருக்கின்ற ரபையாக அவரைத்தான் கூறுகிறார்கள். அவர் ஒரு யூஎஸ் கமிட்டி. அவரையும் மேக்ரோன் சென்று சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ரஷ்யாவை அழிப்பதற்கான இந்த நேட்டோவின் வியூகத்தில் அவர்கள் இப்போது தங்களுக்கு தேவையான சிரியாவையும் துருக்கி போன்ற நாடுகளை இணைக்கிறார்கள். என்று சொன்னால் சண்டைக்கு ஆட்கள் தேவை. ஏனென்று சொன்னால் ஜெர்மனில் கூட அண்மையில்
கட்டாய ராணுவ பயிற்சியை கொண்டு வர வேண்டும் என்று இப்போது யோசிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் படையினருக்கு ஆட்களை திரட்டுவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல யாரும் முன்னைய காலம் போல யாரும் போய் இந்த அரசாங்கங்களுக்காக சாக போறது இல்லை. அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிஞ்சுது. இந்த காலத்துல அவனவன் ஜிம்முக்கு போய் அங்க போய் நல்லா சாப்பிட்டு 100 வருஷம் வாழணும் என்றுதான் யோசிக்கிறார்கள். அப்படி ஒரு காலம் மாறிவிட்டது. அப்ப இந்த நிலையில் போல் ராணுவத்துக்கு வாங்க முன்னணி களமுனையில் இல்லைங்கன்னு சொல்லிடுறது கடுமையான பிரச்சனை. எனவேதான் ரஷ்யா கூட வடகொரியாவில் இருந்துதான் படையினரை கொண்டு வந்திருந்த ஒரு நிலையில் இப்போது இவர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி போவதற்கு காரணமும் அதுதான். இறுதியாக நாங்கள் இஸ்ரேல், அதாவது முக்கியமாக லெபனானிலே ஒரு இடத்திலே இஸ்ரேல் தாக்கியதிலே ஒரு பாடசாலையினுடைய அதிபரும் அவருடைய தாயாரும் மேலும் 2 பேர் இறந்ததான செய்தியிடம் வந்திருக்கின்றன. அதை பற்றின எதுவும் தகவல் இருந்தால் கூறுங்கள். எவ்வாறு இருக்கிறது இந்த இஸ்ரேல் லெபனானினுடைய முருகல் நிலைகள்? அல்லது இஸ்ரேல் லெபனான் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து கட்டிடங்களை தகர்ப்பது, அங்குள்ள மக்களை படுகொலை செய்வது என்று இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை பெருமளவில் செய்யாது விட்டாலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் இதுவரை வெளியேறவில்லை. அதே சமயம் இந்த ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலும் ரோமில் மீண்டும் இஸ்ரேலும் லெபனானும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலும் லெபனானும் பேசுவது தாக்குதலில் ஈடுபடுகின்ற அமைப்பு ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாக்களை விட்டுட்டு இவர்கள் தொடர்ச்சியாக பேசுவது இது ஒரு உலகத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது போலவும், அது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல நாடுகள் அறிக்கை விட்டுவதற்கும் உலகத்தை ஒரு ஏமாற்றும் செயல்பாடே தவிர அதற்கு அங்கால் இது கூறுவதற்கு இல்லை. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்த இருக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.